இது வந்து வயல் நண்டு ரசம். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நண்டு ரசம் வைக்க போகிறோம். இது வந்து வயல் நண்டு பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கா. நல்லா கழுவி இதை வந்து லைட்டாக நச்சுக்குவோம், 1-2 நச்சுட்டு ரசம் வைப்போம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கோம், இதையும் நச்சுக்குவோம். தக்காளி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், எல்லாத்தையும் 1-2 நச்சுட்டு இப்போ ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு, சீரகம், சோம்பு சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வந்து தக்காளி சேர்த்துக்கோம். லைட்டாக நச்சுக்குவோம், அப்போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காய தக்காளியோட போட்டு நல்லா கிண்டிக்குவோம். நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்குவோம். மிளகு, சீரகம் இதை போட்டு 1-2 உடச்சிட்டு வந்துடும். நல்லா நண்டு சுருண்டுட்டு நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, 4 காஞ்ச மிளகா, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கும். நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த நண்டெல்லாம் வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கணும். மல்லித்தலை மட்டும் சேர்த்துட்டு இறக்கணும்னா நண்டு ரசம் ரெடி. சுவையான நண்டு ரசம் தயாராகிடுச்சு. இது வந்து சளிக்கு, இருமலுக்கு, காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த ரசம் நல்லா சூப் மாதிரி இருக்கும். சும்மா வெறும் வாயில் டம்ளர்லேயும் ஊற்றி குடிக்கலாம், சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சளி இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான நண்டு ரசம் தயார்.